ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சபை என்பது மிக ஒரு அழகான இடம். ஹல்லேலூயா. எங்கெங்கே இருந்தவங்க எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து இயேசுவின்கிற ஒரே நாமத்தில் எங்களை இணைத்திருக்கிறார். ஆமென். இணைத்தவர் ஆண்டவர் சொல்லல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்போம் அப்படி சொல்லல. ஆண்டவர் வந்து நித்திய காலமாக எங்களை இணைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். ஆமென். நானும் நீங்களும் பரலோகத்தில் இருக்க போகிறோம். ஆமென். இந்த அழகான முகங்களை நான் பார்க்க போகிறேன். எந்த முகத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எப்பொழுதும் தேவனை தேடி வரும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். எந்தெல்லாம் மனசு எதெல்லாம் செய்யணுங்கிறது யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். எந்தெந்த மனசுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் யாருக்கும் தெரியாது, ஆனால் இயேசு அறிந்திருக்கிறார். ஆமென். என் இயேசு உங்கள் உள்ளத்தில் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதற்கு அதிகமாகவே செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த காலை நேரத்திலே ஒரு சிறிய வார்த்தையை நாம் முதலாவது தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த நாளும் சபை மிக முக்கியமானது. சபையை கர்த்தர் எதற்காக நம்மத்திலே வைத்திருக்கிறார், சபைக்குள்ளே ஏன் எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற கேள்வி மிக முக்கியமானது. இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு நிறுவனத்தை எடுத்தீர்களானால் அவர்கள் அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கென்று அவர்களுக்கென்று ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் வசனம் இருக்கும், ஒரு தரிசனம் இருக்கும். இந்த காலை நேரத்தில் இந்த புத்தகத்தை நான் எடுத்து எழுதும் பொழுது கூட நான் பார்த்தேன், இதில் கூட அது போடப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லி அவருடைய விஷன், அவர்களுடைய மிஷன் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்ன இருக்கிறது? தரிசனம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க, சில பேர் விளம்பரம் செய்வார்கள். ஒவ்வொரு விளம்பரத்திலும் அவர்களுடைய கோட்பாட்டை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காண்பிக்கிறார்கள். ஒரு வங்கி இருக்கிறது, அந்த வங்கி என்ன சொல்லுவார்கள்? உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி நாம் என்று சொல்லுவார்கள். கேட்டிருக்கிறீங்களா? எந்த பேங்க் தெரியாது. ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று போட்டிருப்பான், சுவை உலகின் என்னமோ சிங்களத்தில் இருக்க அந்த மொழி, போயிட்டு தேடி பாருங்க, மஞ்சி பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, இவை எல்லாவற்றையும் வைத்து அவள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஜனங்களை கவர்ந்து கொள்ளுகிறார்கள். தன் வியாபாரத்தை நடத்துவதற்கு தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுகிறார்கள். அப்ப சபை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை, இந்த கட்டமைப்பை தேவன் மிகப்பெரிய நோக்கத்துக்காக உண்டாக்கி இருக்கிறார். சபை என்றால் என்ன? இலக்கம் 16 எவரிவத் ரோட் வத்தலை. நல்லா சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் சரீரம். சபை என்றால் நானும் நீங்களும். இங்க அமர்ந்திருக்க ஒவ்வொரு சின்ன பிள்ளையிலும் சபை. சபையில் உள்ளவருடைய தரிசனம் விசாலமாக இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்த பார்வை விசாலமாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதிருந்து ஆயத்தப்படுத்துகிறார்? ஆண்டவர் 2024ஆம் ஆண்டிலிருந்து தேவன் இந்த உலகத்துக்காக சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமேனா? ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 4:17 முதலாவது வாசியுங்கள். மனம் திரும்புங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், வாசியுங்கள். பரலோக ராஜ்யம். கொஞ்சம் இருங்க சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் சொல்றேன், முத வார்த்தையை வாசிக்க சொல்லி, அதற்காக முதலாவது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. வாசிங்கள். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கவில்லை. அவர் முதல் சொன்ன காரியம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு முடிவு வரப்போகிறது, என்றும் அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்க போகிறேன், அதற்காக வந்தேன், அதை பிரசங்கிக்கவே வந்தேன், இதோ அது சமீபமாய் இருக்கிறது. எப்ப பிரசங்கித்தார்? 2024 இயேசு சொன்னாரோ? 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசு பிரசங்கிக்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப யோசித்து பாருங்கள், இந்த 2000 வருஷத்தின் முடிவிலே அவருடைய வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது. இப்ப எல்லாரும் எலெக்ஷன் போட ரெடியா இருப்பீங்களே, ரெடியா இருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர் அவருக்கு போடுங்க, இவருக்கு போடுங்க. நீங்க யாருக்கு போட போறீங்க? நான் யாருக்கும் போட மாட்டேன், எனக்கு ஓட்டே இல்லை. ஸ்தோத்திரம்.
போயிட்டு நல்ல ஒரு கலட்டுன்னு கிராம சேவகரை நான் முட்டாள் மாதிரி வேலை செய்கிறாய், என்னுடைய பிரஜா உரிமையை நீ பறித்து விட்டாய். மன்னிப்பு கேட்டார். சரி, கிறிஸ்தவனா என்ன செய்யணும்? மன்னிப்பு கொடுக்கணும், சட்டம் பேசக்கூடாது. மன்னிக்கத்தை இயேசுங்களை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த மன்னிப்பில்லாத அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வந்தா பிரைஸ் தி லார்ட். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், எல்லாரும் ரெடி. ஒரு ராஜா, எல்லாரும் சொல்றீங்க அவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா சிலிண்டர் குறைவா கிடைக்கும் சொல்றீங்களா இல்லையா? நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு மனிதன் இந்த தேசத்துக்கு ராஜாவாய் வரும் பொழுது இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைக்கிறீர்களே, ஒரு பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும், ஒரு மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை வரும் என்று நினைத்தால், இந்த பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டால் இந்த உலகம், இந்த தேசம், இந்த பட்டணம் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும், எவ்வளவு நல்லதாக இருக்க வேண்டும். இந்த ராஜா இயேசு உலகத்திலே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பொய் வாக்குறுதி தான் கொடுப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பொய்யுரையாத தேவன், நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டுதான் அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்க வரப்போகிறார். அவர் மானியம் கொடுக்க வரவில்லை, கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு வருகிறார். ஒரு பொருளை கொடுக்க இயேசு வரவில்லை. ஆமென். சபை இன்னைக்கு சபை நல்லா உட்கார்ந்து தண்டாய் தூங்குகிறது. சோம்பேறிகள் சபையில் இருக்கிறார்கள். நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். வந்தா போது ஒரு மணித்தியாலம் சபையில் இருந்தா திருப்தி சபைக்கு இல்லை. கர்த்தர் சபையை வைத்திருப்பதுக்கு கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. இன்னைக்கு இந்த சபையில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பாரம் இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த கூட்டம் போதும் இந்த தேசத்தை ரட்சிப்பதற்கு. அந்த ஆசை எல்லாம் இல்லை. இன்னைக்கு இருக்க பெற்றோருக்கு அந்த ஆசை இல்லை, தாய் தகப்பனுக்கு அந்த ஆசை இல்லை. ஏன் பிள்ளைகள் வளர்க்குறீங்க? 5 வருஷத்துல வெளிநாடு போயிடுவான் பாஸ்டர், வேலை செய்வான், அதுக்கப்புறம் நானும் போயிடுவேன், எல்லாம் போயிடுவான். அவன் கடைசியில் இயேசு யாருன்னா இயேசு யாருன்னு தெரியாது. கொஞ்சம் யோசிங்க. சபை அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்து உங்களை இங்க கொண்டு வந்து இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு கூட உரிமை பாராட்ட நமக்கு முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அல்ல நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க இந்த இடத்துக்கு எல்லாரும் ஒவ்வொருவரும் எதற்கு தெரிந்து கொண்டார்? இந்த உட்கார்ந்தது போதும், இனிமே உட்காராதீங்க, எழும்பி போங்க. சொல்லுங்க, போங்க. எங்க போவ? பக்கத்து சர்ச்சுக்கு போங்க. போவாதீங்க, சொல்லுங்க. ஒரு சிலருக்கு எதுவும் சொல்ல இயலாது, சபை சரியில்லை, அந்த சபை தாவி கடைசியில போய் சேர வேண்டியதுதான். ஒரு மனுத்தியால நான் நன்றாய் அழகாய் வந்து போனால் சபையா? இன்னைக்கு இந்த தேசத்தின் தேவை என்ன தெரியுமா? உண்மையான சத்தியம் இன்றைக்கு நடக்கிற விஷயம் என்னவென்றால், இந்த தேசத்தின் நிலைமைக்கு நான் சொல்லுகிறேன், எந்த விதமான ஒரு தலைவன், உலக தலைவன் காரணம் அல்ல. சபையிலே அமைதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிற சுயநலமுள்ள தற்பிரியருள்ள ஒரு கூட்டம் தான் தேசத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவருடைய தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர் சொல்லல அங்க அது நடக்குது, இங்க இது நடக்குது. இன்னைக்கு தீர்க்க தரிசி என்றால் நீங்கள் எப்படி அடையாளம் காண வேண்டும்? தேவ ராஜ்யத்தை குறித்து முதலாவது எவன் ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறானோ, கர்த்தருடைய வாயாக எவன் இருக்கிறான், அவன் தான் உண்மையான தீர்க்க தரிசி. ஒரு தீர்க்க தரிசி அடையாளம் காணக்கூடிய முதல் வழி. கொஞ்சம் யோசிங்க, எத்தனை வருஷம் சபைக்கு வாரீங்க, உங்களோட பிரச்சனையே பெருசா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மிகப்பெரிய அழைப்பிலே நீங்கள் இல்லாதபடியினால் பிரச்சனை பெருசா இருக்கு. அழைப்பு உங்கள் பிரச்சனை பார்க்கிலும் மிக வல்லமை உள்ளது. உங்கள் பண கஷ்டத்தை பார்க்கிலும் அழைப்பு மிக பெரியது. உங்கள் பிரச்சனையை பார்க்கிலும் ஆண்டவர் கொடுத்த இந்த அழைப்பில் எல்லாம் இருக்கிறது. அழைப்பு தான் சுவிசேஷம். ஆமென். செய்தியின் தலைப்பு சுவிசேஷம். சபைக்கு இந்த விருப்பம் இருக்கு. ஆண்டவர் சபைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து சபையை நான் போஷித்து காப்பாற்றுகிறேன், எல்லாமே செய்திருக்கிறார் உங்களுக்கு ஆண்டவர். உங்களுக்காக கர்த்தர் செய்ய முடியாத ஒன்று, செய்யாத ஒன்று என்று இது எதுவுமே கிடையாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நான் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் அளவும் ஆண்டவர் எனக்குரியதை செய்திருக்கிறார். இந்த இம்மைக்குரியதையும் செய்து முடித்திருக்கிறார், மறுமைக்குரியதையும் செய்து முடித்திருக்கிறார். எந்த குறையும் கிடையாது. ஆனா சபையில் உள்ளவருடைய நோக்கம் என்ன? எப்பயுமே ஆண்டவரே தாங்க சொல்லாதீங்க. ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற சபை தேவை. இன்னைக்கு இந்த சபையெல்லாம் அப்படி இருக்குது. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். சபை ஆண்டு சொன்னார் புறப்பட்டு போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
நான் இப்ப கேட்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. ராமன் சொல்லுங்க, எங்க கொண்டு போங்க? யூரோப் கொண்டு போங்க ஆண்டவரே. நோ, எங்க காலத்திலாவது சபைக்கு அந்த பாரம் இருக்கணும். ரட்சிப்புல பெருமதி எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்தோத்திரம், ஒரு 10 பேருக்கு தெரியும். அதுக்காக நன்றி. அந்த ரட்சிப்பின் பெருமதி தெரியும்னா எப்படி சொல்லாம இருப்பீங்க? இந்த நற்செய்தி இது. எது நற்செய்தி? மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள், போடுங்க. இயேசு சொன்னார், 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? ஆகையால், போடுங்கள் 18ல இருந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து. உங்களுக்கு யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொன்னனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த நல்ல செய்தியை வச்சுட்டு எப்படி சபை சும்மா இருக்கு? இன்னும் எனக்கு வேணும்னா ஆண்டவர் இதுக்கு முன்னாடி என்ன செய்யல? உயிரே கொடுத்திருக்கிறாரு. அழைப்பில் இருக்கிறீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது. அழைப்புன்னா கட்டளை, சபை கொடுத்த பொதுவான கட்டளை, பிரதானமான கட்டளை, கிரேட் கமிஷன். இது ரொம்ப முக்கியம். இது சபையில ஆண்டவர் சபை இதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் செய்யணும். சபையில் இன்னைக்கு நிகழ்ச்சி நிரல் இருக்குது, ஆட்டம் பாட்டம் இருக்கு, எல்லாம் இருக்குது. சுவிசேஷம் இல்லை, பிசாசுடைய தந்திரம். ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் என்ன கொடுக்கப்பட்டு? சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிரதிநிதியா இனி போய் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார். ராமன் சொல்லுங்க, நல்ல செய்தி சொல்லுவீங்களா இல்லையா? நல்ல செய்தி சொல்லுவீங்களா இல்லையா? அதெல்லாம் இப்ப சொல்றது இல்லை, கெட்ட செய்தி தான் சொல்றோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம், அதை நீங்க சொல்ல வேண்டும் 10 பேருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, இந்த பாவ மன்னிப்பு சொல்லணும்ன்ற அந்த விருப்பம் வரணும். சபையில் உள்ள தலைவர்களுக்கு, ஊழியர்களுக்கு வரணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு வரணும். இன்னைக்கு ஒரு அடுத்த சந்ததியை சபை இழந்து இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? அடுத்த சந்ததிக்கு ஆவிக்குரிய பாரம் இல்லை, சுவிசேஷ பாரம் இல்லை. அந்த கூட்டம் இன்னைக்கு வெளியே போயிருக்கு. சபையில் உள்ள ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உருவாக்கி அவர் எல்லாமே செய்து இன்னைக்கு ஒரு கூட்டம் எங்க இருக்கு தெரியுமா? அது உலகத்துக்காக வாழ்கிறது. பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சொல்லிக் கொடுங்கள், சுவிசேஷத்திற்காக உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இது தேவ திட்டம், இதுதான் சபை என்று சொல்லுவது. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நாங்களே எப்படா போகலான்னு இருக்கோம் பாஸ்டர். சண்டே சர்ச் வரதே ஒரு சிலருக்கு அவ்வளவு கஷ்டம். இந்த குதிரை கொம்பு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் குதிரை கொம்பு இது வரைக்கும் கண்டதில்லை. ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதே இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு சொன்னார், மனுஷன் முன்பதாக என்னை யார் மறுதலிக்கிறீர்களோ பிதாவின் முன்பதாக நானும் ஒரு நாள் மறுதலிப்பேன். மனுஷர் முன்பதாக என்னை யார் அறிக்கை பண்ணுகிறார்களோ பிதாவின் முன்பதாக நான் ஒரு நாள் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. உங்க பெயரெல்லாம் சொல்லணும் பரலோகத்துல. ஆமென். வேலைக்கு போற நேரம் சொல்லுங்க. யாராவது இன்னைக்கு தாங்க ஆண்டவர், இன்னைக்கு யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். ஆமென். இன்னைக்கு 10 எத்தனை பேர் வேலை செய்றீங்க? எல்லா வேலை இடத்துல யாருக்காவது சொல்லியிருப்பீங்கன்னா சில பேர் வெட்கம். என்ன? தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லவே வெட்கப்படுகிறார். ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொன்னார் 20ஆம் வார்த்தையிலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப அதுக்கு முதல் வார்த்தையில் ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போங்க அப்படி சொன்னார். கேட்கணும். இன்னிலிருந்து ஜெபிங்க, ஆண்டவரே நான் எங்கே போக வேண்டும்? கேளுங்க, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு அறிவிக்க வேண்டும்? நான் என்ன சொல்றேன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த தேசத்தில் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். யாரோ ஒருவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்க எந்த பிரச்சனையும் பிழைக்க வேண்டுமானால், நான் என்ன சொல்றேன்னா, உங்க காலத்துக்கு முன் நீங்கள் சாகாமல் பிழைத்திருக்க வேண்டுமானால் நான் தெளிவாய் சொல்லுகிறேன், சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை கையில் எடுத்த யாரும் அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்ததே இல்லை. தாவீது தேசத்துக்கு அறிவித்தான், ராஜாவாகி, தேசமே கேள், இஸ்ரவேலே கேள் அறிவித்தார், நம்முடைய தேவனே ராஜாதி ராஜா வரப்போகிறார். சங்கீதம் 68 சொல்றாரு, வனாந்திரத்திலே வருகளுடைய சத்தம் கேட்கிறது. யாரு சொல்கிறார்? தாவீது சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் தாவீது அவ்வளவு தூரம் ஆசீர்வதித்தார்? காரணம் இருக்கிறது, கர்த்தரை அவன் அறிவிக்கிறவனாக இருந்தான். புதிய ஏற்பாட்டு சபையை தாவீதின் கல்லறையின் மேல் தான் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தர் சுவிசேஷத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார், டான்ஸ் ஆட இல்ல. ராமன் சொல்லுங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் டான்ஸ் ஆடுறாங்க, சினிமா பாட்டெல்லாம் போட்டு சபையில டான்ஸ் ஆடுறாங்க. சபையில் ஆண்டவர் என்னத்துக்கு எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்? புறப்பட்டு போங்க. சொல்லுங்க, புறப்பட்டு போங்க. வார சண்டே நான் வரமாட்டேன் பாஸ்டர், பரவாயில்ல, எங்கேயாவது போயிட்டு யாரையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க போங்க. ஒரு 10 பேரை கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் போயிட்டு பாருங்கள். வாசிங்கள் 4:23, மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் இயேசு சுற்றி நடந்தார். எங்க நடந்தார்? இயேசு சுற்றி சுற்றி நடந்தார். ஏன் நடந்தார்னா, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன செய்தார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் திரும்பி வருகிறார். ஆமென். சொல்லுங்க, என் ராஜா, என் ராஜா சொல்லுங்க. ஆமென். என் ராஜா சீக்கிரம் திரும்பி வருகிறார். ஆமென். நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் கடவுளோட முகத்தை பார்க்காம ஆராதிக்கிறீங்க, ஒரு நாள் அவரை நீங்க முகமுகமாய் பார்க்க போகிறீர்கள். அது கட்டாயம் நடக்கும். இந்த சத்தியம் பொய் சொல்லாது. இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு முடிவு வருகிற நாட்களிலே சபை இருக்கிறது. சபை மௌனமா இருக்கக்கூடாது. சபை ஏதோ ஒரு சொகுசுக்கு அமர்ந்து இருக்க கூடாது. சபை ஏதோ ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடாது. நீங்க பொருளா பெருசா நினைக்கிறீங்க, இல்ல. கர்த்தர் கொடுத்த இந்த பிரதான கட்டளை பெருசா நினைச்சு பாருங்க. மற்ற எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு கொடுத்திருக்க எல்லாமே எதுக்கு தெரியுமா? இந்த ஒரே ஒரு விஷயம். சபைக்கு ஆண்டு என்ன கொடுத்திருக்கிறாரு? பிரதானமான கட்டளை. ஆண்டு சொன்னார், புறப்பட்டு போய் இங்க சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். ஆமென். ரட்சிக்கப்படாத எல்லாத்தையும் போய் சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் போங்க. ஆமென். சில பேர் சொந்தக்காரன் வீட்டுக்கே போறதே இல்லை. அவ்வளோ ஒரு ஐக்கியம், அவ்வளோ ஒரு தான சமாதானம். ஆண்டு உங்களுக்கு எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்கு கேட்பார். கண்டிப்பா கேட்பார் ஆண்டு. வாசிங்கள் 9:35, மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். 10:7. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ஆமென். ஆண்டவர் இயேசு எதை கற்றுக் கொடுத்தார், சொல்லிக் கொடுக்கிறார்? அவர் பிரதானமான வேலை என்ன சபைக்கு? அவருடைய வேலை என்னவென்றால், அவர் சொல்ல விரும்பின காரியம், சபை 2000 வருஷம் முன்னுக்கு ஆண்டு ஆயத்தப்படுத்தினார். சபை இந்த வேலையை செய்ய வேண்டும். ஆண்டோட கேட்கணும். ஒரு நாளும் எனக்கு யாராவது தாங்க ஆண்டு கேட்கணும், ஜெபத்தில் கேட்கணும், கண்ணீரோட ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் நல்லா வைத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து நல்லா இருக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னும் எதையெல்லாம் தூக்கி தலையில போட்டுட்டு நீங்க பாரப்பட்டுட்டு இருக்கிறீங்களே, இந்த கர்த்தருடைய வேலையை யார் செய்வது? சபை செய்யவில்லை என்றால் யார் செய்வது? இன்னும் உலக பாரத்தை சுமந்து இந்த உலக காரியங்களே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதற்காக ஜெபிக்க ஒரு கூட்டம் இல்ல, இதற்காக புறப்பட ஒரு கூட்டம் இல்ல, இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஒரு கூட்டம் இல்ல. அப்ப சபை எதற்கு? சபை என்ன செய்ய போகிறார் கடவுள் இந்த பூமியிலே வைத்து? பாரம் இருக்கணும். இந்த மனசில் அந்த பாரம் இருக்கணும். இந்த தேசம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கும் தேசம்? பக்கத்து வீட்டில் உள்ள எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இல்ல, ஜபிக்கணும். அந்த பாரம் வரணும். ஒவ்வொரு நாளும் நான் என்ன சொல்றேன், உங்க தேவைக்கெல்லாம் ஜபிக்கிறத குறைச்சிட்டு கர்த்தருடைய இந்த பிரதான கட்டளைக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க தேவை சந்திக்கப்படுதா இல்லையான்னு பாருங்க.
நீங்க நல்லா இருப்பீங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இன்னும் நீங்க அமைதியா இருப்பீங்கன்னா நாளைக்கு தேசத்துல நடக்க போகிற எல்லாவற்றுக்கும் நானும் நீங்களும் பொறுப்பாளிகளாக இருப்போம். இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் நற்செய்தி சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். அழைப்பு மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் 27, 22, 24 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 22, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் திடமனதாய் இருங்கள். நல்ல கவனிங்க. சுவிசேஷங்கிறது சாதாரணம் இல்ல. சுவிசேஷத்துக்கு என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னை ஒரு ஊழியக்காரனை மாற்றியது எது? சுவிசேஷம். அவ சுவிசேஷத்தை சொல்லுகிறவனை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். சுவிசேஷத்துக்காக ஒரு சந்ததியை உருவாகினால் கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். பவுல் சொல்றார், இந்த இடத்துல போகும் பொழுது மிகப்பெரிய ஒரு கப்பல் சேதம். ஆனா அந்த இடத்திலே அவர் சொல்றார், உங்கள் யாருக்கும் எதுவும் நடக்காது. ஏன்னா நான் சுவிசேஷம் இன்னும் அறிவிக்க வேண்டி கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறார். என் ஒருவன் நிமித்தம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்வாராம்? பாதுகாப்பாராம். பல தடவை பவுலை அடித்து செத்து விட்டான், மரித்து விட்டான் என்று சொல்லி அவனை வீதியிலே போட்டு போனார்கள். ஆனால் சுவிசேஷம் அவனுக்கு உயிர் கொடுத்தது. வீட்டுக்கு வர எல்லாருக்கும் ஒரு டீயை கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்லுங்க. ஆமென். அப்படி அப்படி ஏதாவது ஒரு ஆசை இருக்கணும், இல்லாட்டி வேலை நடக்காது. அடுத்த இந்த டிசம்பருக்குள்ள நான் ஒரு குடும்பத்தை சபைக்கு கொண்டு வருவேன் ஆண்டவரே, அப்படி கேட்கணும். ஒரு நித்தியமான பலனுக்காக நான் வேலை செய்ய போகிறேன். இத்தனை வருஷம் கடவுள் என்னை சபையில வச்சிருந்ததுக்கு நான் யாரையாவது சபைக்கு கொண்டு வரணும், கேட்கணும். கேட்டாண்டர் கொடுப்பார். சுவிஸ் நீங்க நினைக்காதீங்க, நீங்க சொன்னா ரட்சிக்கப்படுவார். நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதுல என்ன இருக்குன்னா தேவனுடைய சுவிசேஷம் நற்செய்தி இருக்கிறது. அதற்கு கர்த்தர் வல்லமை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பேசும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில இனிமே ஒரு சிலர் பேசும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். உங்க வாயின் வார்த்தை, உங்க வாயில ஆண்டவர் உங்க நாவில அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கு, ஆகவே இப்பொழுது புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு சபையில இருக்க ஜனங்கள் வர வர குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? சபைன்னா வேற ஏதோ அந்த ஹோட்டல் மாதிரி வந்தாச்சு, தேவைக்கு சாப்பிட்டாச்சு, கிடைச்சாச்சு, பொய்யாச்சு இல்ல. சபை ரொம்ப முக்கியம் பாருங்க உங்க வாழ்க்கையில. சபைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கன்னா சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சுவிசேஷம் இல்லாத இடத்துல கர்த்தருடைய சித்தமே கிடையாது. நீங்க செய்யற பிசினஸ்ல சுவிசேஷம் இருக்கணும். ராமன் சொல்லுங்க. உங்க வேலையில சுவிசேஷம் இருக்கணும். உங்க ஊழியத்துல சுவிசேஷம் இருக்கணும். ஆமென். உங்க தலைமைத்துவத்துல சுவிசேஷம் இருக்கணும். குடும்பத்துல சுவிசேஷம் இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்குள்ள சுவிசேஷம் இருக்கணும். நான் சொன்ன வார்த்தை கொஞ்சம் யோசிங்க. அடுத்த தலைமுறை எங்கே இருக்கிறது? சபையிலே. நான் நினைக்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம், தீர்க்கமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த தலைமுறை தேவனுடைய சுவிசேஷத்திலே மிக தீவிரமாய் செயல்பட வேண்டிய ஒரு கூட்டத்தை இன்று சபையில் இருக்கிறவர்கள், பெற்றோர்கள், சபை தலைவர்கள் நாம் இழந்திருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் என்ன நினைக்கிறார்? சபை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படல, இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் துக்கப்படுறார். சுயநலமாய் இருக்க வேண்டாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இயேசுவை 10 பேருக்கு அறிவிக்கணும், 100 பேருக்கு சொல்லணும், இந்த பட்டணம் இந்த தேசத்துக்கு சொல்லணும். சில நேரம் ஆண்டவர் உங்களை பல தேசங்களுக்கு கொண்டு போறார். எதற்கு கொண்டு போறார் தெரியுமா? சம்பாதிக்க இல்ல, சம்பாதிங்க, பிரச்சனை இல்லை. ஆனா முதலாவது அவரை குறித்து யாரோ ஒருவருக்கு அங்க அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். நீங்கள் அதை செய்யும் பொழுது நிச்சயமா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஆமென்.